அசோக்கை பொறுத்தவரை கங்கா மதுரையில் தான் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவள் சென்னைக்கு வந்ததே அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தன் அறைக்குள் வந்து நிற்பதை பார்த்ததும் ஒரு கணம் அவனுக்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. கங்காவோ அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் அறையில் அமர்ந்திருந்த ஏஞ்சலை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அசோக், ஏஞ்சல், நீ கொஞ்சம் வெளியே போ, இவ கூட தனியாக பேசணும் என்று சொல்ல, சரி சார் என்று அமைதியாக எழுந்த ஏஞ்சல் யாருக்கும் தெரியாமல் தனது செல்போனில் ரெக்கார்டிங்கை ஆன் செய்தாள். அதை தனது கைப்பைக்குள் வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல கதவை மூடி வெளியே சென்றாள். கதவு மூடியதும் அசோக் மீண்டும் கங்காவை நோக்கி திரும்பினான். ஹே கங்கா, நீ மதுரைக்கு தானே போன, இங்கே எதுக்காக வந்த என்று கேட்க, அதை கேட்ட கங்காவுக்கோ இருந்த கோபம் இன்னும் அதிகமானது. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கேட்குறான் பாரு கேள்வி, நீ எதுக்கு இங்கே வந்தன்னு என்று கடுப்புடன் சொன்னாள். பின்பு அவனை நேராக பார்த்தபடியே, நீ எதுக்காக இங்கே வந்தன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? வந்த வேலையை பார்க்காம ஒரு பொண்ணை பிஏவா வச்சுக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னாவது உனக்கு தெரியுமா, இல்லை அதுவும் இல்லையா என்று ஆவேசமாக கேட்டாள். அசோக்கின் முகம் சுருங்கியது. என்னடி சொல்கிற, என்ன நடக்குது என்று புரியாமல் கேட்க, கங்கா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. விஷ்ணு எங்கே இருக்கான்னு தெரியுமா என்று கேட்க, அசோகோ அலட்சியமாக, விஷ்ணு வீட்டில் இருப்பான், அந்த பொண்ணு வைஷ்ணவியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என்று சொல்லிவிட்டு நின்றான். அதை கேட்ட கங்காவோ எரிச்சலாக சிரித்தாள். மண்ணாங்கெட்டி, அப்படி நீ நினச்சிட்டு இருந்தா உன்னை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லிவிட்டு அவனை நேராக பார்த்தாள். அவன் வீட்டில் உட்காந்து அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டெல்லாம் இல்லை, அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க அந்த பொண்ணு கூடவே கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கான். அந்த ஒரு வாக்கியம் அசோக்கின் இதயத்தில் இடி விழுந்தது போல இருந்தது. அவன் சட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றான். வாட், கோயம்புத்தூருக்கா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவனது இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. கங்காவோ அவனுக்கு அருகில் வந்து நின்றாள். ஆமாம், நீ இங்கே உட்காந்து நல்ல திட்டம் போட்டுட்டு, அவன் நேராக போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான் என்று நிறுத்தியவளோ ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக உச்சரித்தாள். அவங்க அப்பா மட்டும் உன்னை பற்றி ஏதாவது ஒரு உண்மையை அவங்ககிட்ட சொல்லிட்டாருன்னு வச்சிக்க, அதோடு நீ செத்த. அந்த வார்த்தைகள் முடியும் முன்பே அசோக் வேகமாக அறையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான். அவன் முகத்தில் தெரிந்த பதற்றம் இதுவரை கங்கா பார்த்ததே இல்லை. தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு தன் தாயிடம் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற அசோக் முடிவு செய்தான். அதற்காக மீண்டும் கோயம்புத்தூர் வந்தான். பல வருடங்கள் கடந்திருந்தாலும் அந்த ஊர் அவன் நினைவிலிருந்து அழியவில்லை. மாறியிருந்தது காலம் மட்டும்தான். விஷ்ணுவின் தந்தை சிவராமனும் அந்த பகுதியில் பெரும் செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்திருந்தார். அசோக்கிற்கு முகங்கள் எதுவும் நினைவில் இல்லை, ஆனால் பெயர்கள் மட்டும் அழியாமல் இருந்தன. தனது பழைய நினைவுகளை பயன்படுத்தி சிவராமன் எங்கே இருக்கின்றார் என்று விசாரிக்க ஆரம்பித்தான். பலரிடம் கேட்டு இறுதியாக அவர் நடத்தி வந்த தொழில் நிறுவனத்தின் முகவரி அவன் கைக்கு கிடைத்தது. அந்த முகவரியை வைத்தே தனது அடுத்த நகர்வை மிக கவனமாக எடுத்து வைத்தான். அவன் கோயம்புத்தூர் வந்து சில நாட்களாகியும் சிவராமன் வாழ்க்கைக்குள் எப்படி நம்பிக்கையாக நுழைவது என்று அவனுக்கு புரியவில்லை. நேராக சென்று அறிமுகமாகவும் முடியாது, சந்தேகம் வராமல் பழகவும் வேண்டும். அந்த யோசனையில் நாட்கள் நகர்ந்தன. அப்படிப்பட்ட நேரத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. உண்மையில் சிவராமனுக்கு சிறு விபத்தை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் தானே காப்பாற்றி அவர் நம்பிக்கையை பெற வேண்டும். இதுதான் அவன் திட்டம். ஆனால் அதற்கு முன்பே வேறு ஒருவன் அதைவிட பெரிய விளையாட்டை ஆடிவிட்டான். அசோக்கிற்கு தெரியாமல் சிவராமனை உயிரோடு விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு ஒரு பெரிய விபத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்று மாலை சிவராமன் தனது காரில் தனியாக சென்று கொண்டிருந்தார். சாலை வெறிச்சோடி இருந்த நேரம் எதிர்பாராத விதமாக அதிவேகமாக வந்த லாரி ஒன்று அவர் காரை நேராக மோதியது. ஒரே நொடியில் கார் சாலையை விட்டு சுழன்று சென்று தடுப்பில் மோதி நின்றது. காரின் முன்பகுதி முழுவதும் நொறுங்கி போனது. அந்த காட்சியை பார்த்த அசோக் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தாலும் அடுத்த நொடியே ஓடி சென்று கதவை திறக்க போராடினான். முகம் முழுவதும் இரத்தம் வழிந்தபடி மயக்க நிலையில் கிடந்த சிவராமனை வெளியே தூக்கி கொண்டு வந்தான். அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு சிவராமன் கண் திறந்தார். அவர் அருகில் நின்றிருந்த அசோக்கை பார்த்த மருத்துவரோ, சரியான நேரத்தில் இவர் தான் உங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தார். கொஞ்சம் லேட்டாக இருந்தால் நிலமும் மோசமாக இருக்கும்
என்று கூற சிவராமன் நன்றியுடன் அசோக்கின் கையை பிடித்தார். ரொம்ப நன்றி தம்பி, என் உயிரையே காப்பாற்றியிருக்க என்று உணர்ச்சியுடன் கூறினார். அதே நேரத்தில் தந்தைக்கு விபத்து நடந்ததாக தகவல் கிடைத்த விஷ்ணு பதறியபடி மருத்துவமனைக்கு வந்தான். அவனை பார்த்த சிவராமனோ, விஷ்ணு, இவர்தான் அசோக், சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தவர் என்று அறிமுகப்படுத்த, அந்த ஒரு அறிமுகம் பல ஆண்டுகளாக விஷ்ணுவின் வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழைய ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்த அசோக்கிற்கு எதிர்பாராமல் திறந்த முதல் கதவாக மாறியது. சிவராமனுக்கு உடல்நிலை சற்று தேறிய பிறகும் அந்த விபத்து ஏனோ அவர் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. அது யாரோ வேண்டுமென்றே தன்னை குறிவைத்து செய்த செயல் என்று சந்தேகம் அவர் மனதில் பதிந்திருந்தது. அதனால் தனக்கு தெரிந்த சிலரிடம் அமைதியாக விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில்தான் மருத்துவமனை வழித்தடத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த அசோக்கின் செல்போன் ஒலித்தது. அழைத்தது அந்த விபத்தை ஏற்பாடு செய்தவன். அழைப்பை எடுத்த அசோக் சுற்றிலும் யாரும் இல்லை என்று நினைத்து கோபமாகவே பேச ஆரம்பித்தான். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் போதும்னு சொல்லியிருந்தேன், எதுக்காக இப்படி பண்ணினீங்க என்று அடக்கி வைத்த கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்த, எதிர்முனையில் இருந்தவனோ, உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் பண்ணினேன், நான் சின்ன ஆக்சிடெண்ட் தான் செய்ய சொன்னேன், ஆனால் செஞ்சவன் தப்பு பண்ணிட்டான் என்று அலட்சியமாக சொல்ல, அதை கேட்ட அசோக் பற்கழி கடித்தான். இனி என்ன செய்யணும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டீங்க? நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகி இருந்தால் மொத்த பழியும் என் மேலே தானே வந்து விழுந்திருக்கோம். அவங்களோட உயிரை எடுக்கிறது என்னோட நோக்கமே இல்லைன்னு சொன்னான், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க என்று அவன் அந்த நபரிடம் கோபமாக கேட்க, அதே நேரத்தில் அந்த வழித்தடத்தின் மறுபக்கத்தில் நின்றிருந்த சிவராமனோ அந்த உரையாடலின் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த ஒரு நொடியிலேயே தன்னை காப்பாற்றியவன் அசோக் என்ற நம்பிக்கையும், தன்னை கொல்ல முயன்றவன்தான் தன்னை காப்பாற்றவும் செய்தானா என்ற சந்தேகமும் ஒரே மனிதனை நோக்கி திரும்ப ஆரம்பித்தது. அசோக்கின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டு சிவராமன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார். நம்ப முடியாத பார்வையோடு அசோக்கையை வெறித்து பார்த்தவர் மெதுவாக பின்னோக்கி ஒரு அடி வைத்தார். அவருடைய குரலே நடுங்கியது. அசோக், என்னை கொல்றதுக்கு நீயே திட்டம் போட்டுட்டு நீயே என்னை காப்பாற்றின மாதிரி நாடகம் ஆடுனியா? ஏன் ஏன் இப்படி? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் என்று திணறியபடியே கேட்டார். அசோக்கோ எந்த பதற்றமும் இல்லாமல் உதட்டில் ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு அவரை நோக்கி மெதுவாக நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் சிவராமனின் இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. அவருக்கு மிக அருகில் வந்து நின்றவனோ, சம்பந்தம் இருக்கு என்று சொல்ல, அந்த வார்த்தைகள் சிவராமன் மனதில் 1000 கேள்விகளை எழுப்பின. சம்பந்தம் இருக்கா? யாருப்பா நீ என்று அவர் கேட்க, சில நொடிகள் அவரையே ஆழமாக பார்த்த அசோக் குரலை இன்னும் தாழ்த்தி, பழைய கணக்கை தீர்க்க வந்தவன் என்று கூறிவிட்டு பிறகு நேராக அவரது கண்களை பார்த்தபடி, நான் தான் கதிர், முருகேசனோட புள்ள என்று சொல்ல, பல ஆண்டுகளாக சிவராமன் மனதிற்குள் புதைந்து கிடந்த நினைவுகள் ஒரே நொடியில் வெளிவந்தன. அவரது முகம் வெளிரி போனது. கால்கள் தன்னிச்சையாக பின்னோக்கி நகர அவர் தடுமாறி சுவரில் சாய்ந்து நின்றார். மூச்சு வாங்கவே சிரமமாக இருந்தது. கதிரா என்று உதடுகள் மட்டும் நடுங்கின. அசோக் வேக வேகமாக தனது தலையில் அடித்து கொண்டான். தப்பு பண்ணிட்டேன். யாருக்கு என்னை பற்றி தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷமாக மறைஞ்சி வாழ்ந்தனோ அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிடுச்சு என்று தலையை பிடித்தபடி புலம்பினான். அதை பார்த்த சிவராமன் அதிர்ச்சியோடு அவனை நோக்கி ஒரு அடி முன்னே வந்தார். தம்பி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் என்னைய சேர்த்து கொளுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்களா என்ன என்று கேட்டான் அசோக். தம்பி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க என்று அவர் சொல்லி முடிக்கும் முன், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அடுத்த நிமிஷம் என்னோட ஆளுங்க விஷ்ணுவை கொன்னுடுவாங்க என்று சொன்னான் அசோக். பிறகு இன்னும் அவரை நெருங்கி நின்றவனோ, இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனை ஆரம்பம். நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சே நடக்கும். ஆனால் நடக்க போகிற அவமானத்திலிருந்து உங்கள் பையனை காப்பாற்ற முடியலன்னு நினச்சி நீங்கள் தினம் அழணும். அந்த வேதனையை யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூட முடியாத நிலைமையில் நீங்கள் வாழணும். தம்பி என்று சிவராமன் மீண்டும் அழைக்க முயன்ற அடுத்த நொடியே அசோக் அவரை பலமாக தள்ளிவிட்டான். தடுமாறி பின்னால் சென்ற சிவராமன் நேராக பாத்ரூமிற்குள் விழுந்தார். உடனே வெளியே ஓடிய அசோக், டாக்டர் சீக்கிரம் வாங்க, சார் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாரு என்று பதற்றமாக கத்த, தரையில் கிடந்த சிவராமனோ வலியோடும் அதிர்ச்சியோடும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்.
அவரது பார்வையை சந்தித்த அசோக் யாருக்கும் கேட்காத அளவுக்கு, இப்போ நீங்கள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டீங்க. விழுந்ததில் உங்கள் தலையில் அடிப்பட்ட அதிர்ச்சியில் உங்களால் வாய் பேச முடியாமல் போயிடுச்சு. இனி செத்தாலும் பேச ட்ரை பண்ணாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உண்மையை வெளியே சொல்ல ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை தேடி வந்தேன்னா ஒரே செகண்டில் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என்னோட நோக்கம் விஷ்ணுவை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான். என்னை கொல்லக்காரனாக மாற்றிடாதுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதன் பிறகு எல்லாமே அவன் திட்டமிட்டபடியே நடந்தது. அவன் ஏற்பாடு செய்த மருத்துவர்கள் பதற்றத்தோடு நின்றிருந்த விஷ்ணுவிடம் கீழே விழுந்த அதிர்ச்சியால் அவர் பேசும் திறன் பாதிக்கப்பட்டிருப்பதால் இப்போதைக்கு அவரால் பேச முடியாது என்று தெரிவித்தனர். அனைத்து உண்மைகளும் தெரிந்திருந்தும் தன் மகனை காப்பாற்ற முடியாமல் உண்மையை சொல்ல முடியாத ஊமையாக ஒவ்வொரு நாளும் உயிரோடு செத்து கொண்டிருந்தார் சிவராமன். அசோக் தனது ஒவ்வொரு திட்டத்தையும் சிவராமனிடம் சொல்லிக்கொண்டே செய்தான். அதுதான் சிவராமனை இன்னும் அதிகமாக கொன்றது. விஷ்ணுவுக்காக அவன் போட்டிருந்த திருமண திட்டம் முதல் அவனை அசிங்கப்படுத்த ஒவ்வொரு அடியாக என்ன செய்ய போகிறான் என்பது வரை எல்லா உண்மைகளும் சிவராமனுக்கு தெரியும். அதை தடுக்க வேண்டும் என்ற துடிப்பு ஒவ்வொரு நொடியும் அவரை உயிரோடு எரித்தது. எப்படியாவது மகனை காப்பாற்ற வேண்டும் என்று தவித்தார். வேண்டாத தெய்வங்கள் இல்லை. மனதிற்குள் 1000 முறை இறைவனை அழைத்தார். எந்த கடவுளும் பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்க போகும் உண்மை தெரிந்தும் அதை சொல்ல முடியாத ஊமையாக அவர் கண்ணீரை மட்டும் விழுங்கிக் கொண்டிருந்தார். அசோகோ அதையெல்லாம் ரசித்து கொண்டிருந்தான். விஷ்ணுவுக்கு நானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன். அந்த கல்யாணத்தில் அவனை அசிங்கப்படுத்தி நானே கல்யாணத்தையும் நிறுத்துவேன். அப்புறம் அவன் கூனி குறுகி ஜெயிலில் போய் கஷ்டப்படுவான். ஆனால் அவனுக்கே தெரியாது அவன் எதுக்காக இந்த தண்டனை அனுபவிக்கிறான்னு என்று சொல்லிவிட்டு உரக்க சிரித்தான். நினைவுகளில் மூழ்கியிருந்த அசோக்கின் தொழில் யாரோ பலமாக தட்ட திரும்பி பார்த்தான். அவன் முன் கைகளை கட்டி கொண்டு கங்கா நின்றிருந்தாள். டேய், என்னடா கனவு கண்டுட்டு இருக்க? என்ன உன் புது செட்டப்போட எப்படி லூட்டி அடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தியா என்று கேட்க அசோக் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். கங்காவோ விடாமல் தொடர்ந்தாள். எங்கே இருந்தடா அவனுக்கு இப்படி ஒரு பழக்கம் வந்துச்சு? கேள்விப்பட்டேன், டாய்லெட் கழுவுற பொண்ணை பர்சனல் பிஏவாக வச்சுருக்கியாமே. உன் புத்தி இப்படி போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் லவ் மூட்டில் இருக்க. நீ நல்லா அவளை வச்சு கொஞ்சிக்கிட்டே இரு. அந்த விஷ்ணு உனக்கு அடியோட்டு ஆப்பு வைக்க போகிறான் என்று சலிப்போடு சொல்லிவிட்டு அவனை முறைத்தாள். அசோகோ உதட்டை சொல்லித்தான். ஹே கங்கா, ரொம்ப நடிக்காதடி. நீ இப்போ இங்கே வந்திருக்கிறது எனக்காகவா இல்லை விஷ்ணுக்காகவா? உண்மை தெரிஞ்சா விஷ்ணு ஒன்றையும் துரத்திடுவான்னு நினச்சி தானே இவ்வளோ பயப்படுற என்று கேட்க கங்காவின் கண்களோ சிவந்து போயிருந்தன. இங்கே பாருடா, நான் உன் அண்ணான்னு அவ்வளோ நம்பினேன். உன் மேலே உயிரையே வச்சுருந்தேன். நீ எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன பண்ணின? ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்ட என்று குரலுடைய கத்தினாள். அசோகோ அவளை நேராக பார்த்தபடி, கங்கா, புரியாமல் பேசாத. மறுபடியும் நீ அதே தப்பைத்தான் பண்ணுற. பணத்தில் சந்தோஷம் கிடையாது. நான் உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்துருக்கேன் என்று சொல்ல அதை கேட்ட கங்கா எழுந்தமாக சிரித்தாள். எதுடா நல்ல வாழ்க்கை? அது உனக்கு நல்ல வாழ்க்கையாக தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு விஷ்ணு வேணும். அவனை அடைகிறதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் என்று சொல்ல அடுத்த நொடியே பழார் என்ற சத்தத்தில் அசோக்கின் கை கங்காவின் கன்னத்தில் பலமாக பதிந்தது. கன்னத்தை பிடித்தபடியே அவனை முறைத்த கங்கா, அடிடா, நல்ல அடி. இதுதானே உனக்கு தெரியும். இப்படியே அடிச்சு தான் ஒரு நாள் நீயே நானும் மாட்ட போகிறோம் என்று எரிச்சலுடன் சொன்னாள். அசோகோ, என்னடி சொல்கிற என்று புருவத்தை சுருக்கி கேட்க கங்கா ஆத்திரமாக அவன் அருகே வந்தாள். நீ அன்னைக்கு என்ன தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு அரைஞ்சது விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்கிட்ட உனக்கும் அசோக்குக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறான். சொல்லட்டுமா நீ யாருன்னு? அசோக்கின் முகம் சற்றே மாறியது. சொன்னால் கூட அந்த முட்டா பயலுக்கு புரியாது. அவன் உனக்கு எனக்கு இடையில வேற ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த நிலைமையில நீ வேற எப்போ பார்த்தாலும் என்னை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிற என்று கடுப்புடன் சொன்னாள். அன்னைக்கு உனக்கு அது தேவையாடா? உலகமே அழிஞ்சு போயிட போகுதா என்ன? எதுக்காக என்னை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன் என்று கேள்விகளை அடுக்க அசோக் சலித்து போய் தன் தலையில் கை வைத்து கொண்டான். ஒன்னால தாண்டி என்று பெருமூச்சு விட்டவனோ அவளை முறைத்து பார்த்தான். அப்போவே நான் சொன்னேன், இவன் என்னோட தங்கச்சின்னு விஷ்ணுக்கிட்ட அறிமுகப்படுத்தலான்னு. ஆனால் நீ தான் வேண்டான்னு தடுத்த. ஆமாம், தடுத்தேன். எல்லாம் ஓ நல்லதுக்கு தானே. அசோக் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் கோபம்தான் அதிகமாக இருந்தது. எல்லாம் என்னோட நல்லதுக்கா இல்லை உன் சுயநலத்துக்கா? இப்போ தானே புரியுது. அன்னைக்கே தங்கச்சின்னு சொல்லியிருந்தா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வந்து அனுமதி கேட்டிருப்பான். நான் ஏதாவது குளறுபடி பண்ணியிருப்பேன். அதனால தான் நீ அந்த விஷயத்தை மறைக்க சொன்ன.
என்று சொல்லிவிட்டு அவளை நேராக பார்த்தான். தங்கச்சின்னு சொல்ல விடாமல் என்னையே ஏமாத்திட்டா சுயநலக்காரி. அந்த வார்த்தையை கேட்டதும் கங்கா சிரித்தாள். ஆமாடா, நான் சுயநலக்காரி தான், அப்படித்தான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, என்னால் பிரதாப் கூட வாழ முடியாது. அந்த ஒரு வரியில் இருந்த வேதனை அவளது கண்களில் கண்ணீராக தேங்கியது. உன்னை பிரதாப் கூட நானே வாழ வைப்பண்டி, நான் நினச்சதை நடத்தியே தீர்வேன் என்று ஆத்திரமாக கத்த கங்கா அவனை நேராக பார்த்து ஏளனமாக சிரித்தாள். நீ சேர்த்து வச்சா நான் சேர்ந்து வாழ்ந்துடுவேன் நினச்சியா? என்னை பிரதாப் கூட அனுப்பி வச்ச அடுத்த நிமிஷமே நான் அங்கே இருந்து ஓடித்தான் போவேன். கங்கா! கங்கா இல்லை, காயத்ரி. என்ன பார்க்குற? உனக்கு இருக்கிற அதே பிடிவாதம் தான் எனக்கு இருக்குது. நீ மட்டும் நினச்சதை நடத்துவ, நான் நடத்தக்கூடாதா? அசோக் தன் தலையிலேயே கை வைத்து கொண்டான். பைத்தியக்காரி, உனக்கு மொத்தமாக பைத்தியம் பிடிச்சிருக்கு. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையை யார் அழிச்சாங்கன்னு மறந்துச்சியா? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வச்சது யாரு? நான் உன் நல்லதுக்கு தான், போதும் என்று இடைமறித்தாள் கங்கா. நீ செஞ்ச அந்த நல்லது என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுச்சு. இனிமேல் என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். என்னடி பார்க்க போற? கங்காவின் கண்களோ உறுதியாக இருந்தன. விஷ்ணு கூட எப்படி சேர்ந்து வாழணும்னு. அந்த ஒரு வார்த்தையை அவன் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஏய், அப்படி சொல்லாத. சொல்ல வேண்டா, சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன். எனக்கு விஷ்ணு தான் வேணும். ஏய், அவன் கல்யாணம் ஆனவண்டி. அதனால் நான் அவனை நினைக்கக்கூடாதா என்ன? அசோக்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாரோட வாழ்க்கையை ஏமாத்தலை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் தேடுறேன். அசோக் பற்களை கடித்தான். உன் புத்தி சரியில்லை. ஏன் புத்தி சரியில்லையா? அப்படின்னா உன்னோட புத்தி மட்டும் சரியா? உன் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கை அழிச்சது சரியா? உண்மையாகவே உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. ஏன் பைத்தியத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன்னை பற்றி யோசி. விஷ்ணு நேராக அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கான். அவங்க அப்பா எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரு. அதோட நீ முடிச்ச. அந்த வார்த்தை அசோக்கை மீண்டும் அப்படியே உரைய வைத்தது. சில நொடிகள் அவளை வெறித்து பார்த்தவன் கோபத்தில் கைகளை முறுக்கி கொண்டான். உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டி என்று பற்களை கடித்தபடி சொல்லிவிட்டு கதவை ஓங்கி அறைந்துவிட்டு வெளியேறினான். அறையை விட்டு வெளியே வந்த அசோக் வேகமாக அலுவலக மொட்டை மாடிக்கு சென்றான். கோபத்தில் கைகளை இறுக முட்டி கொண்டவன் சுவரில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். நான் அந்த விஷ்ணுவை எப்படி கவுக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன். ஆனால் அவன் ஒரேடியாக என்னோட மொத்த திட்டத்தையும் காலி பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்கானா என்று பற்களை கடித்தான். இதுவரை அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவனே வந்து சொல்லிடுவான். எங்கே போகிறான், என்ன செய்கிறான், யாரை சந்திக்கிறான், எல்லாமே இந்த அசோக்குக்கு தெரியும். ஆனால் இப்போ கோயம்புத்தூருக்கு கிளம்புற விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டானே. இவ்வளோ முட்டாளாக இருந்துட்டேனே நான் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தான். அவன் அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் கோயம்புத்தூர் போவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலையே என்று நொந்து கொண்டான். அதற்கு மேல் கங்கா பேசிய வார்த்தைகள் வேறு அவன் காதில் ஒலித்தன. இதில் போதா குறைக்கி இந்த கங்கா வேற வந்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்கா என்று எரிச்சலுடன் தலையை பிடித்து கொண்டான். எல்லாம் என்னோட தப்பு தான். அவளை இங்கே வரவே அனுமதிச்சிருக்கக்கூடாது. வேற யாரையாவது வச்சு பிளான் பண்ணியிருக்கணும். தங்கச்சின்னு நம்பினது தப்பாக போச்சு. அவன் மனசில் இவ்வளோ பெரிய ஆசை வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பிரதாப் கூட அவள் சந்தோஷமாக வாழ்கிறான் தானே நினச்சேன் என்று முணுமுணுத்து கொண்டவனோ மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்றான். அவன் மனம் மெதுவாக 4 மாதங்களுக்கு முன்னடந்த சம்பவத்தை நோக்கி சென்றது. அப்போது கூட விஷ்ணுவின் நெருங்கிய நண்பன் என்ற முகமூடியுடன் தான் அசோக் அவனுடன் இருந்தான். வெளியில் நண்பன், உள்ளுக்குள் எதிரி. விஷ்ணுவை வீழ்த்துவதற்கான வேலைகளை ஒவ்வொன்றாக அமைதியாக செய்து கொண்டிருந்தான் அவன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை விஷ்ணு எப்படியோ சாமர்த்தியமாக கண்டுபிடித்து அவன் போட்ட திட்டங்களை உடைத்து விடுவான். அந்த தோல்விகள் தான் அசோக்கின் மனதில் ஒரு புதிய யோசனையை விதைத்தன. இவனை நேராக வீழ்த்த முடியலைன்னா ஒரு பொண்ணு மூலமாக சிக்க வச்சிடலாம், அதுதான் சரியான வழி என்று முடிவு செய்தான். ஆனால் அதுவும் அவன் நினைத்த அளவிற்கு எளிதாக இருக்கவில்லை. எத்தனை முறை காதல் பற்றி பேச்சை ஆரம்பித்தாலும் விஷ்ணுவின் பதில் ஒன்றுதான். எனக்கு ஒரு கடமை இருக்குது, அதை முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன். அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட அவன் பேச மாட்டான். அந்த கடமை என்ன, யாருக்காக, ஏன் என்று அசோக்கும் கேட்டதில்லை. ஒருவேளை அன்று அவன் அந்த கேள்வியை கேட்டிருந்தால், அதற்கான பதில் அன்றே கிடைத்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. எப்போதுமே
கடைக்கு புதிதாக வரும் ஒவ்வொரு புடவையையும் விஷ்ணு பார்த்து பார்த்து வாங்கி வைத்து கொள்வான். ஒரு நாள் அதை பார்த்த அசோக் சிரித்தபடியே, என்னடா காதலிக்கிறியா என்று கேட்க விஷ்ணுவோ உடனே சிரித்தான். இல்லடா, வருங்கால மனைவிக்காக ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிடிச்ச புடவை ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். அவள் எப்போ என் வாழ்க்கையில் வந்தாலும் அப்போ கொடுத்துக்கலாம் என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்ட அசோக் தலையசைத்தான். இவ்வளவெல்லாம் பண்ணுற ஒரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா என்று கேட்க விஷ்ணுவோ வழக்கம் போல அதே பதிலைத்தான் சொன்னான். எனக்கு இன்னொரு கடமை இருக்குது. அது முடிகிற வரைக்கும் காதலிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க எங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டார். அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான பொண்ணோட நடக்கும். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அந்த பேச்சை அங்கேயே முடித்து விட்டான். அந்த பதில்தான் அசோக்கிற்கு பெரிய தடையாக இருந்தது. அன்று இரவு வீட்டிற்கு சென்றவனோ தனது தோல்வியை பற்றி கங்காவிடம் சொல்லி கொண்டிருந்தான். நான் வந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தோணலை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலை. இந்த அசோக்குக்கு சவாலாக இருக்கா அந்த விஷ்ணு என்று சொல்ல அப்போதுதான் கங்காவின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அண்ணா, நான் வேணா அங்கே வரட்டுமா என்று கேட்க அசோக் புரியாமல் என்னவென்று கேட்க, அண்ணா, நான் அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். அவனோட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிடுறேன். அதே நேரத்தில் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுல எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும்ல என்று மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அசோக்கின் மனதை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. இறுதியில் வேறு வழியில்லை என்று நினைத்த அவன் கங்காவின் திட்டத்திற்கு சம்மதித்தான். திட்டப்படி அன்று அந்த முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் வெற்றிகரமாக முடிந்ததற்காக ஒரு சிறிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கேயே அசோக் அமைதியாக தனது திட்டத்தை செயல்படுத்தினான். யாருக்கும் தெரியாமல் விஷ்ணுவுக்காக வைக்கப்பட்டிருந்த ஜூஸில் சிறிதளவு போதை மருந்தை கலந்து வைத்தான். சில நிமிடங்கள் கழித்து எதுவும் தெரியாதது போல விஷ்ணுவின் அருகே சென்றவனோ, மச்சான், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. இங்கே சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் கிளம்புறேன், நீ அப்புறம் வந்துடுவேல்ல என்று கேட்க விஷ்ணுவும், சரி நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று சொன்னான். அதுதான் அசோக்கிற்கு வேண்டிய பதில். விஷ்ணுவை தனியாக விட்டுவிட வேண்டும். போதை வேலை செய்ய ஆரம்பித்ததும் அவன் நடுவழியில் மயங்கி விழ வேண்டும். அந்த நேரத்தில் கங்கா வந்து அவனை காப்பாற்றுவது போல நடிக்க வேண்டும். அதற்கு பிறகு இருவரும் தனியாக இருந்தார்கள் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றி விஷ்ணுவின் வாழ்க்கைக்குள் கங்காவை நிரந்தரமாக நுழைத்துவிட வேண்டும். இதுதான் அசோக் போட்ட திட்டம். எல்லாமே அவன் திட்டமிட்டபடி சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த கதைக்குள் இடையில் வந்து நின்றாள் வைஷ்ணவி. விஷ்ணு இதற்கு முன் மது அருந்தியதே இல்லை. அதனால் முதல் முறையாக உடலுக்குள் சென்ற அந்த போதை அவனது உடலை முழுவதும் நிலையுலைய வைத்தது. காரை சாலையோரம் நிறுத்தியவன் கதவை திறந்து கீழே இறங்கினான். சில அடிகள் கூட நடக்க முடியாமல் தடுமாறியவன் அருகிலிருந்த சுவரில் கை வைத்து நிற்க முயன்றான். ஆனால் அவனது உடல் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. முகம் முழுவதும் வியர்வை வழிந்து உடல்நிலை சரியில்லாமல் தன்னையே மறந்து அவன் தடுமாறிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் சிறிது தூரத்தில் நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. எப்போதுமே அவனை நிழலாகவே பின்தொடர்பவள் இன்றும் அப்படித்தான் பின்தொடர்ந்து வந்திருந்தாள். அவனை பின்தொடர்ந்து வந்திருந்தாலும் அவன் முன்னால் சென்று நிற்க அவளால் முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே அப்படித்தான். தொலைவிலிருந்தே அவனை பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அவன் அருகில் செல்ல வேண்டும் என்றாலே இதயம் வேகமாக துடித்து கை கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். இப்போதும் அதே தயக்கத்தோடு நின்றவளோ போகணுமா வேண்டாமா என்று மனதிற்குள் 1000 முறை போராடி கொண்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு நொடியும் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் விஷ்ணுவை பார்த்து, குடிகாரன், குடிச்சிட்டு ரோட்டில் நிற்கவே முடியாமல் நிற்கிறான், இப்படித்தான் இளைஞர்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க என்று உண்மை தெரியாமல் பேசிக்கொண்டு சென்றனர். ஒவ்வொரு வார்த்தையும் வைஷ்ணவியின் மனதை குத்தியது. அவனை எப்படி நின்று வேடிக்கை பார்க்கும் ஒவ்வொருவரையும் விட அவன் மீது அவளுக்கு இருந்த அக்கறை அதிகமாக இருந்தது. அதற்கு மேல் அமைதியாக நிற்க முடியாமல் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அருகே ஓடினாள். தடுமாறி கீழே சரிய போன விஷ்ணுவை 2 கரங்களாலும் தாங்கிக் கொண்டாள். முகத்தில் வழிந்த வியர்வையை தன் கைக்குட்டையால் மெதுவாக துடைத்தாள். அவனது சட்டை முழுவதும் அழுக்கு படிந்திருந்ததை பார்த்ததும் தன்னால் முடிந்த அளவிற்கு அதை சுத்தம் செய்ய முயன்றாள். அந்த நேரத்திலும் விஷ்ணுவால் தன் கண்களை முழுவதும் திறக்க முடியவில்லை. அவர்களை சுற்றி நின்ற சிலர் வேடிக்கை பார்த்தனர். ஏம்மா, இப்படிப்பட்ட குடிகாரனை எதுக்கு காப்பாத்துற? இப்படியே கிடக்கட்டும், விட்டுட்டு போமா என்று தெரியாதவர்கள் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தனர். பதற்றத்தில் இருந்த வைஷ்ணவியோ, அண்ணா, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், இவரால் நிற்கவே முடியல என்று கெஞ்சினாள். ஆனால் யாரும் அருகில் வரவில்லை. எல்லோரும் பேசினார்களே தவிர கை கொடுக்க யாருக்கும் மனம் வரவில்லை.
வேறு வழியில்லை என்று உணர்ந்த வைஷ்ணவியோ சாலையில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தினாள். ஆட்டோ ஓட்டுநர் விஷ்ணுவின் நிலையை பார்த்து தயங்கியபடி, அம்மா குடிச்சிருக்காரு போல என்று சொல்ல ஒரு கணம் கண்களை மூடிய வைஷ்ணவி அடுத்த நொடியே மனதை உறுதிப்படுத்தி கொண்டாள். அண்ணா அண்ணா, இவர் என்னோட ஹஸ்பண்ட். தடவையாக கொஞ்சம் குடிச்சிட்டாரு. தயவு செஞ்சு எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்று நடுங்கிய குரலில் சொன்னாள். ஹஸ்பண்ட் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவள் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்பது அவளுக்கே தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவனை காப்பாற்ற அதைவிட வேறு வழி அவளுக்கு தெரியவில்லை. அந்த வார்த்தையை நம்பிய ஆட்டோ ஓட்டுநர் உடனேயே இறங்கி வந்து உதவினார். இருவரும் சேர்ந்து விஷ்ணுவை கவனமாக ஆட்டோவில் அமர வைத்தனர். வேறு எங்காவது அழைத்து சென்றால் தேவையில்லாத கேள்விகளும் சந்தேகங்களும் எழும் என்று நினைத்த வைஷ்ணவி எந்த யோசனையும் இல்லாமல் தன் வீட்டின் முகவரியை சொன்னாள். அவள் மனதில் இருந்த ஒரே எண்ணம், எப்படியாவது விஷ்ணுவை பாதுகாப்பாக இந்த நிலையிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்பதுதான். அவசரமாக வீட்டிற்குள் அழைத்து வந்த வைஷ்ணவி அவனை தனது அறையில் இருந்த கட்டிலில் மெதுவாக அமர வைத்தாள். ஆனால் விஷ்ணுவால் நேராக அமரக்கூட முடியவில்லை. உடல் முழுவதும் சோர்ந்து மீண்டும் ஒரு பக்கம் சாய்ந்தான். உடனே பதறியவளோ அவனது தோள்களை பற்றி கொண்டு மெதுவாக தாங்கி படுக்க வைக்க முயற்சி செய்தாள். விஷ்ணுவோ அரை மயக்கத்தில், நீ யாருடி, எதுக்குடி என்ன தொடுற என்று கேட்டுக்கொண்டே எழும்பி நிற்க முயற்சி செய்ய அந்த வேகத்தில் நிற்க முடியாமல் அவன் கீழே விழப்போக வைஷ்ணவி அவனை ஓடி வந்து தாங்கிக் கொள்ள அவன் உடலின் பாரத்தை தாங்க முடியாமல் வைஷ்ணவி கீழே விழ விஷ்ணு அவள் மேலே விழுந்தான். அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதிக்குள் விஷ்ணுவின் சீரற்ற மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. அவனது முகம் முழுவதும் வியர்வை முத்துக்களாக வழிந்து கொண்டிருந்தது. மீண்டும் கண்களை திறக்க முயன்றான். ஆனால் அவனுக்கு தெளிவாக எதுவும் தெரியவில்லை. எல்லாமே மங்கலாக இருந்தது. ஒரு பெண் உருவம் மட்டும் அவன் அருகில் அமர்ந்திருப்பது போல் தெரிந்தது. தான் சாலையில் இல்லை, பாதுகாப்பான ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்பதை இப்போது அவன் மனம் மெல்ல உணர்ந்தது. வைஷ்ணவிக்கு மட்டும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதுவரை இவ்வளவு அருகிலிருந்து அவனை பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்குள் இருந்த வெட்கம், தயக்கம், பயமெல்லாம் பின்னால் போய்விட்டது. அவனது நிலை மட்டுமே அவள் கண்களுக்கு தெரிந்தது. மெதுவாக அவனை விலக்கியவளோ அவனை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு ஒரு சுத்தமான துணியை எடுத்து வந்து அவன் முகத்தில் இருந்த வியர்வையை மெதுவாக துடைத்தாள். தலைமுடியெல்லாம் கலைந்து முகத்தின் மீது விழுந்திருந்தது. அதை விரல்களால் ஒதுக்கிவிட்டாள். அவன் சட்டை அசுத்தமாக இருந்ததை பார்த்ததும் சட்டையை கழற்றி அவன் உடலை மெதுவாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போல எந்த அருவருப்பும் இல்லாமல், எந்த முகசுளிப்பும் இல்லாமல் அவளது கரங்கள் வேலை செய்தன. சிறிது நேரத்திற்கு ஒரு முறை விஷ்ணுவின் உடல் மீண்டும் சோர்ந்து சாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் கீழே விழாமல் இருக்க அவள் அவனது தோள்களை பலமாக தாங்கிக் கொண்டாள். சில நேரங்களில் அவன் தலை நேராக நிற்காமல் அவளது தோளில் சாய்ந்துவிட அதை விலக்க அவளுக்கு மனமே வரவில்லை. ஒரு கையால் அவன் தலையை தாங்கியபடி இன்னொரு கையால் மெதுவாக அவன் முதுகை வருடினாள். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் எல்லாம் சரியாகிடும் என்று அவனுக்கே கேட்காத அளவிற்கு மெதுவாக முணுமுணுத்தாள். அவனது கண்கள் மீண்டும் பாதியாக திறந்தன. மங்கலாக இருந்த அந்த முகத்தை பார்க்க முயன்றான். ஆனால் மீண்டும் சோர்வு அவனை இழுத்து சென்றது. கண்களை மூடிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு சென்று வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்டு வந்தாள். அவன் விழித்திருக்கும் அந்த சில நொடிகளை பயன்படுத்தி அவனை மெதுவாக எழுப்பி ஒரு குழந்தைக்கு தண்ணீர் புகட்டுவது போல சிறிது சிறிதாக குடிக்க வைத்தாள். அவனால் சரியாக பிடிக்க முடியாமல் போகவே அவளோ இரு கைகளாலும் பிடித்து உதவினாள். மீண்டும் அவன் சோர்ந்து படுத்து கொண்டதும் தலையணையை சரியாக வைத்து போர்வையை இழுத்து மூடினாள். அவனது தலைமுடியை மெதுவாக கோதிக்கொண்டே தாயின் மடியில் குழந்தை உறங்குவது போல அவன் அமைதியாக தூங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இரவின் அமைதி மெல்ல மெல்ல அடர்த்தியாகி கொண்டிருந்தது. வெளியே இருந்து வீசிய குளிர்காற்று ஜன்னல் கதவுகளை மென்மையாக தட்டி சென்றது. அறையின் மங்கலான வெளிச்சத்தில் விஷ்ணுவின் முகத்தில் தெரிந்த தவிப்பும் சோர்வும் வைஷ்ணவியின் இதயத்தை கணக்கில்லா வலிகளால் நிரப்பியது. தான் அறியாமல் குடித்த மதுவின் வீரியம் விஷ்ணுவை முழுமையாக கட்டுப்படுத்தி இருந்தது. அவனது நினைவுகள் அவனிடம் இல்லை. ஆனால் அந்த மயக்கத்தின் ஆழத்திலும் அவன் மனம் ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற தனிமையை உணர்ந்து தவித்தது. வைஷ்ணவி அவன் அருகில் அமர்ந்து ஒவ்வொரு முறையும் முகம் சுளிக்காமல் அவனை துடைத்து பராமரித்து கொண்டே இருந்தாள். திடீரென்று விஷ்ணுவின் கரங்கள் தன்னிச்சையாக அசைந்து அவளது இடையை இறுக்கமாக பற்றி கொண்டன. யார் நீ? ஐ ஆம் ஸோ சாரி. என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுற என்று அவனது உதடுகள் தெளிவில்லாமல் முணுமுணுத்தன. அவன் குரலில் இருந்த அந்த தவிப்பு வைஷ்ணவியின் நெஞ்சை முழுமையாக உருக்கிவிட்டது.
அவனது பிடியை விலக்கக்கூட மனமில்லாமல் அவன் அருகில் இன்னும் நெருங்கி அமர்ந்தாள். மயக்கத்தின் எல்லையில் இருந்த விஷ்ணு தன் முன்னே இருக்கும் பெண்ணின் அரவணைப்பையும் அவளது கனிவான ஸ்பரிசத்தையும் தன் வாழ்வின் ஏதோ ஒரு பெரிய ஆறுதலாக உணர்ந்தான். வைஷ்ணவியின் விரல்கள் இன்னும் விஷ்ணுவின் கரங்களுக்குள் சிறைப்பட்டிருந்தன. அந்த பிடியில் வலிமை இல்லை, ஆனால் விட மனமில்லாத ஒரு ஏக்கம் அவளிடம் இருந்தது. எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது, ரொம்ப பயமாக இருக்குது, நான் செத்து போயிடுவனோ என்று அவன் உளர வைஷ்ணவியின் இதயம் பலமாக துடித்தது. விஷ்ணு, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். அதை அவன் கேட்டானா இல்லையா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஒரு கணம் அவனது கரங்களை விலக்க நினைத்தாள். இல்லை, இது தப்பு, இப்படியே இருக்கக்கூடாது என்று அவள் மனம் எச்சரித்தது. அடுத்த நொடியே அவன் மீண்டும் அமைதியில்லாமல் தவிக்க ஆரம்பித்தான். முகத்தில் தெரிந்த அந்த வேதனையை பார்த்தவுடன் அவளால் ஒரு அடி கூட பின்னால் செல்ல முடியவில்லை. இல்லை, ஒருவேளை இப்போ நான் விலகிட்டா இவர் இன்னும் கஷ்டப்படுவாரோ என்ற எண்ணம் மீண்டும் மேலோங்கியது. பல வருடங்களாக தொலைவில் நின்று மட்டும் பார்த்து ரசித்த மனிதன் இன்று அவள் கரங்களுக்குள் சோர்ந்து கிடந்தான். அவனை நெருங்க வேண்டுமென்று எத்தனை முறை மனம் ஆசைப்பட்டிருந்தது. கண்களில் கண்ணீர் நிரம்பியது. கடவுளே, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவர் நல்லா எழும்பி நடந்தால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிறேன் என்று மனதிற்குள் கதறினாள். அவளது ஒரு மனம் அவன் அருகிலிருந்து விலக சொன்னது, மறுமனமோ அவனை அந்த நிலையில் தனியாக விடக்கூடாது என்று இறுக பிடித்து கொண்டது. இரண்டு மனங்களுக்கிடையில் சிக்கி தவித்தாள் வைஷ்ணவி. இறுதியில் தன் மனசாட்சியிடம் ஒரே ஒரு பதில் மட்டுமே சொன்னாள். இல்லை, இப்போ இவர் என்னோட காதலர் இல்லை, உதவி தேவைப்படுற ஒரு உயிர். இவர் முழுசாக குணமாகிற வரைக்கும் நான் இவர் கூடத்தான் இருப்பேன். அந்த முடிவோடு மெதுவாக அவன் தலைமுடியை வருடினாள். விஷ்ணுவின் மூச்சு வேகமாக ஏறி இறங்கியது. நெற்றியில் வேர்வை துளிகள் முத்தாக அரும்ப கண்களை மூடியபடியே வேதனையில் துடித்தான். இல்லை, என்னால் மூச்சு விட முடியலை, கஷ்டமாக இருக்குது, என்னவோ பண்ணது, ரொம்ப பயமாக இருக்குது என்று திக்கி திணறியபடி முணுமுணுத்தான். பதறிப்போன வைஷ்ணவி உடனே அருகில் இருந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவனுக்கு புகட்ட முயன்றாள். ஆனால் அடுத்த நொடியே விஷ்ணு அவளது கரங்களை இறுக பற்றி கொண்டான். என்ன, இறுக்கமாக பிடிச்சிக்கோ ப்ளீஸ், நான் கீழே விழ போகிறேன்னு நினைக்கிறேன் என்று அவன் குரலில் இருந்த பயம் வைஷ்ணவியின் இதயத்தை நொறுக்கியது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவனை தன் கரங்களுக்குள் தாங்கிக் கொண்டு, இல்லை நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று கண்ணீரோடு அவனை அணைத்து கொண்டாள். என்ன, விட்டுட மாட்டல்ல என்று அவன் கேட்க, அவளோ இல்லை விடமாட்டேன், என் உயிரே போனாலும் உங்களை விடமாட்டேன் என்று மட்டும் கண்ணீரோடு சொல்லிவிட்டு அவனை கட்டி அணைத்து கொண்டாள். ஆசையோ அல்லது திட்டமிட்ட எண்ணமோ இல்லாத அந்த போதை நிலையில் அவனது கையும் வைஷ்ணவியின் தோள்களை இறுக்கமாக அணைத்து கொண்டது. வைஷ்ணவிக்கு அது அதிர்ச்சியாக இருந்தாலும் அவனை விலக்கி தள்ள அவளுக்கு மனம் வரவில்லை. அவளது இத்தனை வருட மௌனமான ஒருதலை காதல் அவனது இந்த பலவீனமான தருணத்தில் எல்லைகளை மறக்க செய்தது. அவனை காப்பாற்ற வேண்டும், அவனது தவிப்பை தணிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்குள் மேலோங்கி இருந்தது. அந்த இரவின் மௌனத்திலும் விஷ்ணுவின் கட்டுப்பாடற்ற உணர்வுகளின் மத்தியிலும் எதிர்பாராத அந்த ஒரு தருணத்தில் இருவரின் உலகமும் ஒன்றானது. விதி வகுத்த அந்த விபத்து போன்ற நிகழ்வு அவர்களின் அனுமதியின்றியே இருவரின் தலையெழுத்தையும் மாற்றியமைத்தது. சிறிது நேரம் கழித்து வைஷ்ணவி தன் வாழ்வில் நடந்த அந்த எதிர்பாராத திருப்பத்தை எண்ணி கலங்கிய கண்களோடு அவனை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அந்த ஒரு இரவு அவளது வாழ்க்கையில் எவராலும் அழிக்க முடியாத ஒரு புதிய உயிரின் விதையை விதைத்திருந்தது. நேரம் செல்ல செல்ல விஷ்ணு சற்று சரியாகி விடுவான் என்று தான் வைஷ்ணவி நினைத்திருந்தாள். அவளை பொறுத்தவரை அவன் தெரியாமல் மது அருந்தியிருக்கிறான் என்பதுதான் தெரியும். சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையிலேயே அவன் அருகில் அமர்ந்து கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் நிமிடங்கள் நகர நகர நிலைமை அவள் நினைத்ததை விட முற்றிலும் எல்லை மீறி போகத் தொடங்கியது. விஷ்ணு சொன்னது போலவே அவனுக்கு மூச்சு திணறல் அதிகரித்தது. மூச்சை இழுத்து விடவே அவன் போராடி கொண்டிருந்தான். அதோடு அவனது உடலும் கட்டுப்பாட்டை இழந்து துடிக்க வாயிலிருந்தும் நுரை வெளிவர ஆரம்பித்தது. அந்த காட்சியை பார்த்த வைஷ்ணவியின் உடல் ஒரு நொடி நடுங்கி போனது. விஷ்ணு 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 கண்ணு தர, எனக்கு பயமாக இருக்கு என்று கதறியபடி அவனை உலுக்கி பார்த்தாள். ஆனால் அவனிடம் எந்த பதிலும் இல்லை. அதற்கு மேல் தாமதித்தால் ஆபத்து என்பதை உணர்ந்தவளோ வேக வேகமாக அவனை தாங்கிக் கொண்டு வெளியே ஓடினாள். தனது காரின் இருக்கையில் விஷ்ணுவை மடியில் சாய்த்து கொண்டவள் கண்களில் கண்ணீர் வழிய ஸ்டியரிங்கை பிடித்தபடியே
உயிர் போகும் பதற்றத்தில் மருத்துவமனையை நோக்கி பறந்தாள். மருத்துவமனையின் வாசலிலேயே காரை நிறுத்தியவள், டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் யாராவது வாங்க என்று கதறினாள். மருத்துவர்கள் ஓடி வந்து விஷ்ணுவை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி கொண்டு உள்ளே அழைத்து செல்ல அவர்களுக்கு பின்னால் அழுதபடியே ஓடினாள் வைஷ்ணவி.